இந்த T20 வேர்ல்டு கப்ல சூப்பர் 8 ஆட்டங்கள் இன்று இரவுல இருந்து துவங்க இருக்கு. நம்ம இந்தியா நாளைக்கு நைட்டு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக சூப்பர் 8 சுற்றின் முதல் முக்கியமான ஆட்டத்தை விளையாட போறாங்க. இப்படி இருக்க இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஆட்டங்கள் எல்லாமே அமெரிக்காவில், ஆனால் இனி விளையாட போகிற எல்லா ஆட்டங்களுமே வெஸ்ட் இண்டீஸில். அப்படிங்கிறதால நம்ம இந்திய அணியின் கம்ப்ளீட் ஸ்குவாடில் நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா முக்கியமான யாருமே எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்களை நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11ல் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த சூப்பர் 8 சுற்றில் நம்ம இந்தியா ஃபேஸ் பண்ண போகிற 3 அணிகள், அதாவது ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த அணிகள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 தற்போது ரோஹித் சர்மா அவர் தேர்வு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தற்போது தெரிய வந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் விளையாண்ட எல்லா ஆட்டமுமே அமெரிக்காவில் போலர்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான பிச்சாகவும் அவுட்ஃபீல்டு எல்லாமே ஒரு ஸ்லோவான அவுட்ஃபீல்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க அங்கே இதுக்கு நேர்மாறான பிச் இருக்குது. அப்படிங்கிறதால இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணியில் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களாக இருந்தவங்களை நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக ஸ்பின்னர்களை இந்த சூப்பர் 8 சுற்றுக்கு உள்ள தற்போது ரோஹித் சர்மா அவர் கொண்டு வர முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில் இதுக்கு முன்னாடி ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா டீமில் அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல அப்படின்னு நிறைய விமர்சனம் அவருக்கு எதிராக வந்துச்சு. ஆனால் ரவீந்திர ஜடேஜா முக்கியமான பிளேயராக நம்ம இந்திய அணியில் சூப்பர் 8ல் அவர் விளையாட இருக்காரு. அதே போல் சிராஜ் அவரை அணியின் பிளேயிங் 11ல் இருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக சஹல், குல்தீப் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11ல் விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறமா ஓப்பனருக்கான ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா கோலி தொடர்ந்து இந்த T20 வேர்ல்டு கப்பில் மோசமான ஃபார்ம், அவுட் ஆஃப் த ஃபார்மை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் கோலி அவரே தான் இதுக்கு முன்னாடி விளையாண்ட 3வது பொசிஷன்லேயே நான் விளையாடுறேன், எனக்கு ஓப்பனிங் பொசிஷன் வேண்டாம் அப்படின்னு கோலி அவரே விருப்பப்பட்டு சொன்னதாக தெரிய வந்திருக்கு. இதனால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் ஓப்பனராகவும் கோலி 3வது பொசிஷனுக்கு கோலி அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா தகவல்கள் இன்னைக்கு வெளிவந்த வண்ணம் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11ல் ரோஹித் அவர் கூட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு சற்றே அதிகமாக இருக்கு. 3வதா கோலி, 4வதா ரிஷப் பண்ட், 5வதா சூரியகுமார், 6வதா சிவம் துபே, 7வதா ஹர்திக் பாண்டியா, 8வதா ரவீந்திர ஜடேஜா, 9வதா அக்ஷர் பட்டேல், 10வது பிளேயரா குல்தீப், கடைசி 11வது பிளேயரா ஜஸ்பிரீத் பும்ரா. ஆக மொத்தம் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, இந்த 3 வேகப்பந்து வீச்சாளர்கள், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப், இந்த 3 ஸ்பின்னர்கள் இந்த பிளேயிங் 11ஓட நம்ம இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த முக்கியமான T20 வேர்ல்டு கப் சூப்பர் 8 ஆட்டத்தை நாளைக்கு விளையாட இருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11ல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பிளேயிங் 11 நம்ம இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தருவாங்களா சூப்பர் 8 சுற்றில்? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.